திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் தை தெப்போற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க, கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழாவானது வருகிற 31ஆம் தேதி ராமர் தீர்த்த குளத்தில் நடைபெறவுள்ளது. சென்னை புழல் சிறையில் கைதிகளிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் காயமடைந்தார். போர்வை பயன்படுத்துவது தொடர்பாக இந்த மோதல் நிகழ்ந்துள்ளது. ஒரே அறையில் உள்ள 5 பேர் தாக்கியதில் மணிகண்டன் என்ற கைதி காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள லாங்வுட் சோலை காப்புக்காடு இங்கிலாந்து அரசியின் குயின்ஸ் கனோபி உலக அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இந்த காப்புக்காடு 2024 ராம்சார் தல அங்கீகாரத்தை பெற்றது. 117 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த காப்புக்காடு 25 கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரமாகவும் 700க்கும் மேற்பட்ட தாவரங்கள் 117 பறவை இனங்கள் கொண்ட பல்லுயிர் வளமாகவும் விளங்குகிறது. இதனை பாதுகாப்பது குறித்து கோத்தகிரி வனச்சரக அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சிவகிரி, வாசுதேவநல்லூர், ராயகிரி, தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ஏக்கரில் நெல் பயிரிடப்படும் நிலையில் இந்த ஆண்டு விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் நெல்லுக்கு உரிய விலையை தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் உலக பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் கோயிலில் உண்டியலிலிருந்து பணத்தை நூதன முறையில் திருட முயன்ற 2 பேரை மெய்காப்பாளர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கோயில் வளாகத்தில் உள்ள தண்டாயுதபாணி சன்னதியின் உண்டியலில் 2 நபர்கள் சிறிய குச்சியை வைத்து திருட முயற்சித்ததை கவனித்த கோயில் மெய்காப்பாளர்கள் உடனடியாக அவர்களை பிடித்து சோதனை செய்தனர். அப்போது குச்சியில் பபிள்கம் ஒட்டி உண்டியலுக்குள் இருந்த பணத்தை திருட அவர்கள் முயற்சித்தது தெரிய வந்தது. சம்பவத்தில் ஈடுபட்ட ஜடாயுதபுரீஸ்வரர் மற்றும் வெங்கடேஷ் ஆகிய இருவரும் போலீசில் ஒப்படைக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டையில் சேதமடைந்துள்ள ரேஷன் கடையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சுவரில் விரிசல்கள் ஏற்பட்டு கான்கிரீட் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் ஹெல்மெட் அணிந்து பொருட்கள் வாங்கும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. எனவே தங்கள் பகுதிக்கு அரசு புதிய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணி அருகே அக்கூர் கிராமத்தில் நடந்த வீதியுலாவில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த நிகழ்வில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற வீதியுலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.